ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத கதாமிர்தம் அப்படின்ற நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் எல்லாவற்றுக்கும் புனிதமான அமிர்தமாகிய புராணங்களின் தலை சிறந்ததான ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த வாரமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களா பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்துவதற்கு நிறைய பாக்கியம் வேணும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு பெயரளவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ பக்தின்ற பெயர்ல நிறைய விஷயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. அனைத்து விஷயங்களும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க நினைக்கிற பலனை கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர விதிமுறைப்படி பண்றது இல்லை. சோ அதனால நீங்க எல்லாம் ஏன் பாக்கியவான்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கேட்கணும், ஸ்ரீமத் பாகவதத்தின் மேல ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு முதல்ல வந்திருக்கு இல்லையா, அதுவே பாராட்டத்தக்கது. சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நடத்துற மாதிரி இந்த வாரமும் முதல்ல பகவான் வாசுதேவருக்கு வந்தனைகளை தெரிவித்துட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். அவருடைய கருணை இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய எந்த ஒரு பக்கமா இருக்கட்டும், ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும், ஒரு வரியா இருக்கட்டும், ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு எழுத்தா இருக்கட்டும், நம்மளால புரிந்துக்க முடியாது. பகவானினுடைய வாசுதேவருடைய கருணை இல்லாமல் பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய நாமங்களை, பகவானினுடைய விஷயங்களை பேசுவதோ கேட்பதோ புரிந்து கொள்வதோ மிக மிக கடினம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், முதல்ல பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமை என்ன அப்படின்றதையும் பார்த்து கொண்டிருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமை என்ன, ஸ்ரீமத் பாகவதம் ஏன் ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த வாரமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 12வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்தினுடைய 18வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். இதே நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த 12வது ஸ்கந்தத்தினுடைய 13வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கும். இது ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம். யஸ்மின் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம், யஸ்மின் பாரமஹம்ஸ்யாம் ஏகம் அமலம் ஞானம் பரம் கீயதே, தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம், தஷ்ருண்வான் சுபதான் விசாரணோ பரோபக்தியா விமுச்சையேன் ஹரா. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இது என்ன பண்ணுங்கன்னா, எதற்காக இந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துக்கும் பிரியமானதாக மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுது. இதுல கடைசியா வரக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா, விமுச்சையேன் நரகா. நரக அப்படின்னா மனிதன், விமுச்சையேன் மனிதனை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுகக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர வேற வழி வேற இல்லை. நீங்க 3 உலகங்கள்ல போய் தேடி பார்க்கலாம், எல்லா நாடுகள்ல போய் தேடி பார்க்கலாம், யார்கிட்ட வேணா போய் நாடி பார்க்கலாம். ஆனாலும் ஒரு மனிதனை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடக்கூடிய ஒரே ஒரு வஸ்து அது ஸ்ரீமத் பாகவதம் தான். எப்படி ஆரம்பிக்கின்றது? ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம்னா என்ன? இருக்கிற புராணங்களிலே தலை சிறந்தது, உண்மையானது, தூய்மையானது, எல்லாவரும் நாடக்கூடிய ஒரு எளிமையானது. அதான் அர்த்தம் புராணம் அமலம். எத் வைஷ்ணவானாம் பிரியம், அது வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன் வைஷ்ணவர்களுக்கு பிரியமா இருக்கு? விஷ்ணுவை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, அவருடைய வைஷ்ணவர்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி எல்லாம் வர்ணனையா இருக்கு. சோ அதனால எத் வைஷ்ணவானாம் பிரியம், அருமையான வார்த்தை. எஸ் யஸ்மின் பாரமஹம்ஸ்யாம் ஏகம், யஸ்மின் பாரமஹம்ஸ்யாம் ஏகம். இது ஒண்ணுதான் என்ன பண்றாங்கன்னா பரமஹம்சர்கள் எல்லாரும் நாடுறாங்க. பரமஹம்சர்கள்னா யாரு? யார் ஒருத்தர் பகவானினுடைய வாசஸ்தலத்தை அடைய வேண்டும்,
பௌதிகம் எனக்கு தேவையில்லை, பகவான் தான் எனக்கு எல்லாமே நினைக்கிறாங்களோ அவங்க பரமஹம்சர்கள்னு சொல்றோம். சோ அந்த பரமஹம்சர்கள் நாடக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இதுதான். அமலம் ஞானம் பரம் கீயது. இந்த ஞானம் வந்து பரம் கீயது, பாடக்கூடிய வஸ்து அது மிக மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது. பரம் ஞானம். பரம் ஞானம்னா பௌதிக விஷயங்களால் நம்மளால வந்து சரிபார்க்க முடியாத, கம்பேரே பண்ண முடியாத ஒரு உயர்ந்த ஞானம் அது. தத்ர ஞானம் விராக பக்தி. அது என்ன பண்ணுது? நமக்கு 3 விஷயங்களை கொடுக்குது. இந்த பாகவதம் என்ன கொடுக்குது அப்படின்னா, ஞானம் முதல்ல அறிவை கொடுக்குது. என்ன அறிவு? பௌதிக அறிவு இல்லை, பௌதிக அறிவும் இருக்கு, ஆனாலும் நமக்கு மிக உயர்ந்த பரம் ஞானம் கொடுக்குது. 2வது விராக. விராகனா என்ன? விரக்தி. விரக்தினா என்ன சொல்றது? இந்த பௌதிக பந்தத்திலிருந்து ஒரு வெறுப்பு உண்டாக்குகின்றது. 3வது என்ன? பக்தி. பக்தினா என்ன? பகவான் பக்தியை உண்டாக்குகின்றது. 4வது வார்த்தை நைஷ்கர்மியாம் ஆவிஷ்கிருதம். எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கின்றது. தஷ்ண்வான் சூபட்டான் விசாரணோ. யார் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அதை கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துடன் இருக்கானோ அவன் பரோபக்தியா உண்மையான பக்தி அடைகின்றான். அதன் மூலியமாக எல்லா விதமான பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்ற விஷயத்தை பாகவதம் அழகாக சொல்லுகின்றது. அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் பரிசுத்தமான புராணமாகும். இது பரமஹம்சர்களுக்குரிய பரமான தூய ஞானத்தை வர்ணிப்பதால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கின்றது. உன்னத ஞானம், துறவு, பக்தி ஆகிய முறைகளில் அனைத்து பௌதிக செயல்களிலிருந்து விடுபடும் வழியை ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்வதன் உறுதியாக முயன்று, ரொம்ப முக்கியம் இதுல என்ன, உறுதியாக முயன்று, நேத்து முயற்சி செஞ்சோம் இன்னைக்கு முயற்சி செய்யல, உறுதியாக முயன்று அதை பக்தியுடன் கேட்பவனும் படிப்பவனும் பக்தியுடன் கேட்கணும். பகவானினுடைய விஷயங்களை நாம ஒரு தர்க்கம் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. பகவானினுடைய விஷயங்களை நமது ஒரு PhD பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. பகவானினுடைய விஷயங்களை நாம வந்து என்ன சொல்றது, வெளிப்படை வேஷம் போட்டு புரிந்து கொள்ள முடியாது. அதனால பக்தியுடன் கேட்பவன் படிப்பவன் ஒருவன் பரிபூரண முக்தியை பெறுகின்றான் அப்படின்ற விஷயத்தை நாம பாகவதத்தின் மூலியமாக பெறுகின்றோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது இல்லையா? பாகவதத்தின் மூலியமா என்ன பெறுகின்றோம்? இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம், பாகவதம் சிறந்தது அது இதுன்னு எல்லாம் பார்த்தோம். என்ன சார் கிடைக்குது பாகவதத்தின் மூலியமா? அதைத்தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தின் மூலியமாக வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த குறிக்கோள், வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த குறிக்கோள் என்ன? பகவானை அடைவது, பகவானினுடைய வாசஸ்தலத்தை சென்று பகவானுக்கு சேவை செய்வது. அதை எப்படி அடைய முடியும்? ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா மட்டுமே அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். ஏன் அடைய முடியுது அப்படின்னா, இந்த பௌதிக, முதல்ல உதாரணத்துக்கு என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள்ல யாரோ ஒருத்தருக்கு இந்த பௌதிகத்தின் மேல பற்று இருக்கு. இந்த பௌதிகத்தின் மேல பற்று உள்ளவனுக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை மேல பற்று வராது. அப்ப முதல்ல எங்க வரணும்? இந்த விரக்தி வரணும். இந்த விரக்தி வரும்போது என்ன ஆகும்? பகவான் மீது பக்தி வரும், பகவான் மீது ஒரு அன்பு வரும், பகவான் மீது பரம அன்பு வரும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உண்மையான பக்தர்கள் வாயிலாக கேட்கும் பாகவதம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தனுக்கு இந்த ஆர்வத்தை உண்டாக்குகின்றது. நான் 2 வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன், என்ன அப்படின்னா, யாரிடம் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும் அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட வேணா கேட்கலாமா? ஏன்னா பாகவதம் நீங்க சொல்றீங்களே, பாகவதம் அமல புராணம், ரொம்ப ரொம்ப தூய்மையானது. அப்ப என்ன ப்ராப்ளம்? யார்கிட்ட வேணா கேட்கலாமே, யாராவது ஒருத்தட்ட கேட்போமே, யாராவது ஒரு பாகவத்தை எடுத்து படிப்போமே, யாரு பாகவத்துக்கு உரை எழுதினாலும் பரவாயில்லையே அப்படின்ற ஒரு தர்க்கம் உண்டாகலாம். அப்ப என்ன பதில் அதுக்கு? என்ன அப்படின்னா, சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் வருகிறது. என்ன ஸ்லோகம்? என்ன அப்படின்னா, சர்ப்போ விசிஷ்டா. சர்ப்போ விசிஷ்டானா என்ன? ஒரு பாலை போய் ஒரு பாம்பு கொத்துகின்றது. பால் பார்க்கறதுக்கு வெள்ளையா அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் பாம்பின் வாயினால் தொடப்பட்ட பால் எப்படி ஆகும்? விஷமாக மாறுகின்றது. அதே மாதிரி யார் ஒருத்தர் பாகவதத்தை பரம்பரை குரு சீடர் பரம்பரையில் வராமல், அல்லது பாகவதத்தை தூய பக்தர்களிடம் கேட்டு விளங்கி கொள்ளாமல் அவரால் வந்து பேசுகின்றாரோ, அவர் பேசக்கூடிய பாகவதத்தினால் பிரயோஜனம் இருக்காது. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், பாகவத் சப்தகா அப்படின்னு நடத்துறாங்க. 7 நாட்கள் பாகவதம். 7 நாட்கள் பாகவதம் படிச்சா போதும், வாழ்க்கையில நம்ம வந்து பகவானின் வாசஸ்தலத்துக்கு போக முடியும். அதற்கு சக்தி இருக்கு. ஆனாலும் அது பாகவதம் அல்ல. பாகவதம்ன்றது என்ன? வாழ்க்கையினுடைய நம்மளுடைய ஒரு அங்கமாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கணும் பாகவதம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாகவதர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். பாகவதர்களுக்கு சேவை செய்யணும்னா என்ன? 2 விதமான பாகவதர்கள் இருக்காங்க. ஒண்ணு யாரு?
ஸ்ரீமத் பாகவதத்தை உணர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் வழியாக வாழ்க்கை நடத்துவர்கள் பாகவதார்கள், பாகவதர்கள் சொல்றோம் இல்லையா, அவர்கள் அவர். இரண்டாவது என்ன, ஸ்ரீமத் பாகவதமே ஒரு பாகவதாள். அந்த பாகவதத்திற்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சேவைகளை செய்ய வேண்டும். எப்படி சேவை செய்யறது? இரண்டு மூலியமா செய்யலாம். அழகா வந்திருக்கு, ஷிண்வன் காயன்வன். அந்த வார்த்தை வந்தது இந்த ஸ்லோகத்துல. ஷிண்வன் காயன்வன்னா என்ன? அதை ஒரு ஆர்வத்துடன், ஒரு மரியாதையுடன், ஒரு நோக்கத்துடன் கேட்கணும் முதல்ல. அது ஷிண்வன். காயன்வன்னா என்ன? அதை பாடுறோம். பாடுறதுனா என்ன? அடுத்தவர்களுக்கு சொல்றோம், அடுத்தவர்களுக்கு அதோடைய பெருமையை சொல்றோம், அல்லது பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணணும். இதெல்லாம் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு மிக மிக முக்கியமாக பகவான் மீது பக்தியும் பகவான் மீது ஒரு நம்பிக்கையும் வருகின்றது. அகை துக்கி அப்ரதிகதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அகை துக்கி அப்ரதிகதானா என்ன? பகவானிடம் பக்தி பண்ணுவதற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் பண்ணக்கூடாது. சார், இன்னைக்கு நான் பாகவதம் கிளாஸுக்கு வந்திருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒரு 5 வாரங்களா பாகவதம் வகுப்புக்கு வந்திருக்கேன், நீங்க நடத்துற சனிக்கிழமை வகுப்புக்கு வந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இந்த மாதிரி எதிர்பார்ப்புடன் வரக்கூடியவர்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாகவதம் படித்தும் விரக்தி வராது. பாகவதத்தை ஒரு பிசினஸ் ஒரு என்டிட்டி மாதிரி பார்க்க கூடாது. பாகவத்தை நான் படிச்சாச்சு, எனக்கு என்ன கிடைக்கும்? பாகவத்தை நான் கேட்டாச்சு, எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்ற விஷயத்தின் மூலியமாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பகவானினுடைய கருணை இல்லாமல் பகவானினுடைய ஒரு கால் நகத்தை கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பார்க்கிறது அப்புறம், புரிந்துகிடவே முதல்ல, அதுவுமே நம்மளால முடியாது. அதனால வாழ்க்கையினுடைய குறிக்கோளை பற்றி உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணம் எத் வைஷ்ணவானாம் பிரியம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதை சொல்லி நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை இதோட முடிச்சுக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இது தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? 4வது ஸ்கந்தம், அதுல 2வது அத்தியாயத்திற்கு பார்த்தோம். 2வது அத்தியாயம் முடிச்சாச்சு, 3வது அத்தியாயம் முடிச்சாச்சு. இன்னைக்கு 4வது அத்தியாயத்துக்கு வரோம். அதுக்கு முன்னாடி, நம்ம அன்னைக்குரிய அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம். எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் என்ன பார்த்தோம்? முதல்ல சதி தேவி தன்னுடைய கணவரிடம் போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? நான் என்னுடைய தந்தையார் வீட்டுக்கு போகணும், மிகப்பெரிய ஒரு வேள்வி நடத்தி கொண்டிருக்கார், என்னுடைய எல்லா விதமான சகாக்கள், என்னுடைய உறவினர்கள், தங்கைமார்கள், அண்ணன்மார்கள் எல்லாம் வராங்க, தேவர்கள் வராங்க, அவ்வளவு அழகா அலங்கரித்து கொண்டு செல்றாங்க. நானும் போகணும்னு ஆசைப்படுறேனே, நானும் ஒரு பெண்மணி தானே, எனக்கும் அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குமே, எனக்கு ஏன் நீங்க முற்றுக்கட்டையாக இருக்கின்றீர்கள் அப்படின்ற விஷயத்தை போய் தன்னுடைய கணவராகிய வைஷ்ணவானாம் யதாசம்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவர்களிலே உயர்ந்தவராகிய சிவபெருமான் போய் கோரிக்கையை வைக்கிறாங்க. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? சிவபெருமான் அவர் வைத்த கோரிக்கைக்கு எந்த மாதிரி பதில் சொன்னார்ன்றத பார்த்தோம் இல்லையா? அந்த பதில்கள்ல முதல் பதில் என்ன? நம்மளுடைய தந்தை வீட்டிற்கோ தன்னுடைய நண்பர் வீட்டுக்கோ போகலாம், ஆனா அவர்கள் நம் மீது எந்த விதமான குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் முதல்ல சொல்றார், குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடாது. அப்ப 6 விதமான விஷயங்கள். அடுத்து என்ன சொல்றார்? 6 விதமான விஷயங்கள் நம்மளுடைய கண்ணை மறைக்கக்கூடும், நம்மளை மதம் பிடித்தவர்களாக மாற்றக்கூடும், மதம் பிடித்த யானையாக மாற்றக்கூடும் அப்படின்ற விஷயத்தை போன வாரம் சொன்னார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வித்யா, தபோ, வித்தா, வபுர், வயஹா, குலஹி அப்படின்னு சொன்னார். 6 விஷயங்கள். அப்ப முதல்ல வித்யானா என்ன? நான் ஒரு மிகப்பெரிய படித்த பண்டிதன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு PhD, நான் அந்த காலேஜ்ல படிச்சேன், நான் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யா. அது என்ன பண்ணும்? உண்மையை நமக்கு கண்ணில் இருந்து மறைத்து விடும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார், நான் சொல்லல. 2வது விஷயம் என்ன? தபோ, நான் பெரிய தபஸ்வி, நிறைய தவங்களை செஞ்சிருக்கேன், தவங்கள் மூலியமா நிறைய சக்தியை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு என்ன? பரம் உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாது. 3வது என்ன? வித்தா. வித்தன்னா என்ன? எண்ணிலடங்காத சொத்துக்கள், நிறைய சொத்து இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பணிப்பெண்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு, எனக்கு உண்மையை புரிந்துக்கவே முடியாது. அது என்ன பண்ணும்? நம்மளை மதம் பிடித்த ஒரு யானையை போல மாற்றிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. வபூர். வபூர்னா என்ன? அழகான உடல், அழகான தேகம், அழகான, நமக்கு எல்லாரும் நம்மளை பாராட்டக்கூடிய அழகான தேகம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அதுவும் கண்ணை மறைத்து விடும். வயகா, வயது இல்லையா? யார் ஒருத்தர் இளமையா இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அகங்காரம் முதுமையில கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உண்மையை பார்க்கக்கூடிய மனோபாவம், சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. குலகி. குலகினா என்ன?
உயர்ந்த பிறப்பு, என்னுடைய தந்தை யாருன்னு தெரியுமா, என்னுடைய பாட்டன் யாருன்னு தெரியுமா, எங்களுடைய பரம்பரை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களால் பகவானையோ அல்லது பரம உண்மையோ புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்ற விஷயத்தை சிவபெருமான் சொல்றார். எதற்காக சொல்றார் அவர்? எதற்காக சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய தந்தை இப்படித்தான் இருக்கார் அப்படின்னு சதி தேவியிடம் சொல்லுகின்றார். இந்த 6 விஷயமும் அவர்கிட்ட இருக்கு. ஒன்று இருந்தாலே கஷ்டம், இதுல 6மே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார்? அவரால உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள முடியவே முடியாது அப்படின்னு சொல்றார் அவர். அதற்கப்புறம் அவர் சொன்ன 3வது வார்த்தை என்ன? அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான வார்த்தை அது என்ன அப்படின்னா, அனவஸ்திதா அப்படின்னு சொன்னார். வஸ்திதா அனவஸ்திதா. வஸ்திதானா என்ன? ஒருத்தரை நம்பக்கூடியவர், அவரை சார்ந்து நாம் இந்த வேலையை செய்ய முடியும், அவர் நம்பிக்கை தகுந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து. அனவஸ்திதகானா என்ன? இவரை நம்பவே முடியாதுங்க, இவர் எப்ப வேணா பிறண்டு போயிடுவார், இவர் எப்ப வேணா திருச்சி பேசுவார், இவரை பற்றி நம்மளால ஒரு விஷயமும் நம்பி செய்ய முடியாது அப்படின்ற நபர்கள் யாரு? யார் ஒருத்தர் மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்களை நம்பவே முடியாது அப்படின்னு யார் சொல்றா? சிவபெருமான் சொல்லுகின்றார் இல்லையா? அப்புறம் என்ன, நிறைய விஷயங்கள் அடுத்த முக்கியமான ஸ்லோகம் போன வாரம் பார்த்தோம். என்ன ஸ்லோகம் அது? சத்வம் விஷுத்தம் வசுதேவ சப்திதம். சத்வம் விஷுத்தம் வசுதேவ சப்திதம்னா என்ன? உண்மையான சத்வ குணத்தில் இருக்கக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னா, பகவானினுடைய விசுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பொருளாகிய பகவான் கிருஷ்ணரை பற்றிய நினைப்பில் இருப்பதுதான் உண்மையான விசுத்த சத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை அப்படின்றத அவர் சொன்னார் அவர் இல்லையா? அதற்கப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம பிரபத்தியத்தே அப்படின்னு பார்த்தோம். பிரபத்தியத்தேனா பகவத்கீதையில வருது, மாமேவகி பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. நிறைய வரும் இந்த வார்த்தை பிரபத்தியத்தே. பிரபத்தியத்தேனா என்ன? யார் ஒருத்தன் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான், யார் ஒருவன் எனக்கு சாஷ்டாங்கமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டான், அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவன் இந்த மாதிரி இன்னல்களுக்கு அடுத்தவர்கள் மீது சுமத்த மாட்டான், அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ள மாட்டான் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இதுதான் போன வாரம் நம்ம பார்த்தது. இந்த வாரம் என்ன பண்ண போறோம்? 4வது அத்தியாயத்தினுடைய முதல்ல இருந்து பார்க்கிறோம். 4வது அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அதனுடைய தலைப்பு சதி தேவி தன்னுடைய விடலை விடுகின்றாள் அப்படின்ற தலைப்பு வருது. நீங்க பின்னாடி பார்க்கலாம், என்னுடைய இதுக்கு பின்னாடி இருக்கு. சதி தேவி என்ன பண்றா? தன்னுடைய விடலை விடுகின்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இது எல்லாம் சொல்லியாச்சு. சிவபெருமான் தன் சொல்ல வேண்டிய பதில்களை தன்னுடைய மனைவிட்ட சொல்லியாச்சு. மைத்ரேயர் என்ன சொல்றார்? இதை கேட்டதுக்கு அப்புறம் சதி தேவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை எப்படி ஏத்துக்கிறது? அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா இருக்கு, ஆனால் என்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறது, மனசு ஏற்றுக்கொள்ளல. ஏன்? எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று, என்னுடைய தந்தை மீது இருக்கக்கூடிய பற்று, என்னுடைய தங்கைகள் மீது இருக்கக்கூடிய பற்று, நான் பிறந்த வீட்டு மீது இருக்கக்கூடிய பற்று, பெண் குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பௌதிக விஷயங்கள் மேல் இருக்கக்கூடிய பற்று, இது எல்லாம் அதை ஏற்க மறுக்கின்றதே அப்படின்னு அவன் என்ன பண்றா? தர்ம சங்கடமான நிலை, தர்ம சம்மூட சேத்தசகா அப்படின்னு பகவத்கீதை பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? எதை தர்மத்தினுடைய விளைவை எப்படி பண்ணணும் அப்படின்றது புரிந்து கொள்ளாமல் சங்கட நிலையில் இருக்கின்றாள் அவள். போகணும்னு ஆசை இருக்கு, பண்ண முடியுமில்ல. அது அழகான வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2வது ஸ்லோகத்துல கடிகாரத்தினுடைய ஊசலை போல நடந்து கொண்டிருக்காளாம் வீட்டுல. இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க அப்படின்னு நடந்து 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 என்ன பண்ணுவது? கணவனை எதிர்த்தும் பேச முடியாது, கணவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டார், அவரை இல்லாமல் நம்முடைய யஜ்ஞத்துக்கு போகவும் முடியாது, எல்லாரையும் பார்த்தாச்சு, எல்லாரும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு செல்கின்றனர், எனக்கும் போகணும்னு ஆசை இருக்கு, எப்படி போறது? ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டாரே அப்படின்ற ஒரு ஊசலை போல, கடிகாரத்தினுடைய ஊசலை போல அவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றார் மைத்ரேயர்? என்ன சொல்றாரு அப்படின்னா, மைத்ரேய ரிஷி என்னன்னா, சதியினுடைய இந்த நிலையை பார்த்து ரொம்ப அவலமாக இருக்கின்றது. ஏன் அவலமாக இருக்குது? இதுதான் நம்ம முதலே பார்த்தோம், பெண்ணினுடைய ஒரு சுபாவம். அது பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய விஷயத்துல நமக்கு ஏற்றவாறு கிடைக்கவில்லை அப்படின்னா உடனே அவளுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? கடைசியில 2வது ஸ்லோகத்துல வருது என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவன்ட்ட எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி பார்த்தாச்சு, கோபமாக பார்த்தாச்சு, பவ்யமாக கேட்டாச்சு, அவர் மறுக்கின்றார், அவர் சொல்லுவதிலும் உண்மையாக தெரிகின்றது. உடனே அழுகிறார், கணவன் மாதிரி அழுகிறார், இந்த மாதிரி நான் போகணும்னு ஆசைப்படுறேனே, நீங்க என்னை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. நீங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய பெண்களுடைய சுபாவம், அது குழந்தைகளுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நாம அவங்களுக்கு மறுத்தோம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முதல் கருவி என்ன? அழுகை. அழுது தன்னுடைய நிலையை அவங்க பூர்த்தி செய்வார்கள், தன்னுடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்வார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இது எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடியதுதான், இங்கேயும் நடக்கின்றது.
எல்லா விதமான பரம வைஷ்ணவராகிய சிவபெருமான் வீட்டிலையும் நடக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அதுல அவ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருது 2வது ஸ்லோகத்துல. அப்ரதி புருஷம். அப்ரதி புருஷம்னு தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றான். அப்ரதி புருஷம்னா என்ன? உங்களை போல பிரதி புருஷம் அப்ரதி புருஷம். உங்களுக்கு சமமான ஒரு புருஷர் கிடையாது இந்த 3 உலகத்திலும். உங்களை போல ஒரு வைஷ்ணவர் கிடையாது இந்த 3 உலகத்திலும். அப்ப யார் ஒருத்தர் இந்த பௌதிக உலகத்துல சிவனை போல இருக்கவே முடியாது. ஜீவசக்தியில நம்ம எல்லாம் ஜீவராசிகள், நீங்களும் நானும் எல்லாம் ஜீவராசிகள். நம்மால் சிவபெருமானினுடைய நிலையை அடையவே முடியாது. அப்ப அவர் என்ன அர்த்தம்? அவருடைய நிலையிலிருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகத்தான் இருக்கும், வாழ்க்கைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அதை எவ்வாறு வாழ்க்கையில் நாம் நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை அவரை போல தீரா தீரஸ்ய விசாரணை அப்படின்னா என்ன அர்த்தம்? தீரா தீரஸ்ய, அவரை போல ஒரு தீரர்களை விட தீரமானவர் அவர். அவருடைய விசாரணம் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதுதான் அவ பண்றா. கடைசியில என்ன பண்றா அப்படின்னா, அழுதுட்டு இந்த மாதிரி நான் போகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? அழுதுக்கு அப்புறம் என்ன பேசுறா அப்படின்ற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். 4வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தை பார்க்கணும். இப்ப என்ன வருது அப்படின்னா, இதான் அதனுடைய ஸ்லோகம். இது நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அதோ வினிஹ்யஸ்ய ஷதி விஹாயதம் ஷோகேன ரோஷேன ச தூயதா ஹிருதா பித்ரோ ராகா ஸ்த்ரைன விமுடா தீர்கான் பிரேமாத்மனோயோ அர்தம் அதா சதாம் பிரியஹா. என்ன அருமையான ஸ்லோகம் இது! அவளுடைய நிலையை பற்றி ஒரு அருமையான வார்த்தைகள்ல சொல்லியாச்சு. அதோ வினிஷ்வாய சதா விஹாயம் தம். அதோ வினிஷ்வாய நம்மளா பார்க்கிறோம் இல்லையா? நம்ம அழுக ஆரம்பித்தோம் அப்படின்னு என்ன ஆகும்? நம்மளுடைய மூச்சு ஆழ்ந்து பிடிப்போம் அப்படின்னு அப்படியே ஆழ்ந்து நம்மளுடைய மூச்சை ஏற்றிட்டு அதான் பண்ணிட்டு இருக்கா. அதோ வினிஷ்வஸ்ய சதி விஹாயத்தம். அவன் என்ன பண்றா? விஹாயத்தம், அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பி விட்டாள் அவள். என்ன பண்றா? ஷோகேன ரோஷேன ச தூயதா ஹிருதா. தன்னுடைய ரோஷம், நம்ம ரோஷம் தமிழ் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் சமஸ்கிருதத்துல. ரோஷேன கடும் கோபத்துடன், ஷோகேன மன வருத்தத்துடன், தூயதா ஹிருதா ஹிருதயத்துல ஒரு பெரிய பாரத்துடன் அவன் அந்த இடத்தை விட்டு போறாவ. எங்க போறா? பித்ரோ ராகாத். பித்ரோ ராகாத்னா என்ன? தன்னுடைய பித்ருவினுடைய இடத்துக்கு போய் அடைகின்றாள் அவள். ஸ்திரைனா விமூடா தீர்கான். என்ன பண்றா? தன்னுடைய இல்லத்தை விட்டு விட்டு விமூடா விமூடதிர். விமூடதிர்னா என்ன? ஒரு தேவையில்லாமல் ஒரு மனக்கற்பனையில் ஒரு மனத்தினுடைய விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள முடியாமல் விமூடன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்து என்ன பண்றா? தன்னுடைய அழகான கணவனுடைய இடத்திலிருந்து ஒரு தந்தையினுடைய இடத்துக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டாள் அவர். அது எப்படி நடந்தது? அது கடைசி வரி சொல்லுது. என்ன அப்படின்னா, பிரேம்னாத்மனோ அர்த்தாமதா சதாம் பிரியஹா. ஏன்னா இந்த உடல் மீது அவ கொண்டுள்ள பற்று அதை காமிக்கின்றது இங்க. அதுல கடைசி வார்த்தை என்ன? அர்த்தம் ஆதாத் சதாம் பிரியஹா. அர்த்தம் ஆதாத் அப்படின்னா என்ன? தன்னுடைய பாதியை கொடுத்துள்ள சிவபெருமானை விட்டு விட்டு சென்று விட்டாளே அவள் அப்படின்னு ஏக்கத்துடன் நீங்க சொல்றா மைத்ரேயர். எவ்வளவு அருமையான விஷயம்! தன்னுடைய பாதியை கொடுக்கின்றார் அவர். நம்ம சொல்றோம் இல்லையா, கணவன் மனைவியினுடைய பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்றோம். அது இங்க அழகா அன்னைக்கே சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் அதா சதாம் பிரியக. சதாம் பிரியக, எல்லா விதமான உயர்ந்த நபர்களுக்கும் அவர்தான் பிரியமானவர். அவர் யார்? அவர் தன்னுடைய பாதியை கொடுத்தாள் இவருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். இதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. என்ன இருக்கு? அதன் பின்னர் தனது உடலின் பாதியினை பாசமுடன் தனக்கு அளித்த தன் கணவரான சிவபெருமானை விட்டு சதி பிரிந்தாள். சினத்தாலும் இழப்பினாலும் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. இவ்வாறு அவள் தன் தந்தையின் இல்லத்திற்கு சென்றாள். அவ்வளவு புத்தியற்ற இச்செயல், அவளது புத்தியற்ற இச்செயல் பெண்களுக்கே உரிய மென்மையினால் விளைந்ததாகும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இந்த அவர் ஒரு புத்தியற்ற இந்த செயல் என்னது அப்படின்னா, தன்னுடைய பாசத்தின் காரணமா நடந்தது அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் இங்க சொல்றாரு. அதுலயும் கடைசியில எப்படி வருது அப்படின்னா, சில நேரம் பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மனோபாவத்தை, தன்னுடைய பெண் என்ற சுபாவத்தை, ஒரு என்ன சொல்ற மென்மையான இதயத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்தி விடுகின்றனர். அதனால என்ன நடக்குது? தன்னுடைய விமூட தீர், தீர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீர் அப்படின்னா அறிவு. விமூட தீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு என்ன ஆச்சுன்னா அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. உண்மையான அறிவு வெளிப்படவில்லை. எப்ப வெளிப்படும்? நம்ம இதுல சொல்லுவோம் அப்படின்னா, எமோஷன் ஆயிட்டார் அவரு, ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இங்க நடக்கும். அப்ப இதுதான் வேத கலாச்சாரத்தினுடைய வழிமுறை. வேத கலாச்சாரத்தின் வழிமுறை என்ன?
பெண்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு துச்சமான ஒரு சமுதாயம் என்ன பண்ணுது, பெண்களுக்கு அவங்களுடைய ஸ்தானத்தில் ஆண்களை போல வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கோரிக்கை நடந்து கொண்டிருக்கு மேற்கத்திய கலாச்சாரம். ஆனா அன்னைக்கு என்ன பார்க்கிறோம், பெண் என்னைக்குமே பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண்ணுடைய சுபாவம் எப்படி இருக்கும், பெண் ஒரு குழந்தையை போலவள். அதனால என்ன பண்ணணும், அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தந்தையினுடைய அரவணைப்பிலும், அவள் திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்பிலும், அவள் வளர்ந்து முதிர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மூர்த்த மகனுக்கு பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் அப்படின்றதை சாஸ்திரம் சொல்லுகின்றது இல்லையா? அப்ப என்ன பண்றாவ, இந்த ஒரு பெண்ணினுடைய ஒரு துர்பாக்கியமான நிலையிலிருந்து அவ என்ன பண்றா, தன்னுடைய யாரும் ஏற்க முடியாத ஒரு தன்னுடைய தந்தையினுடைய இடத்தை போய் அடைகின்றாள் அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க்கிறோம். அப்ப இதுதான் நடக்குது. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி வேத கலாச்சாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டது. வேத கலாச்சாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், போன வாரம் சொன்னேன், 2வது 3வது அத்தியாயத்துல வந்தது என்ன அப்படின்னா, கணவனை விட்டு விட்டு ஒரு பௌதிக நிகழ்ச்சிக்கு போகவே முடியாது வேத கலாச்சாரத்துல. உதாரணத்துக்கு சமுதாய நிகழ்ச்சி நடக்குது, யாரோ வீட்டுல ஒரு திருவிழா நடக்குது, அது யாரோ ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு எல்லாரும் அழைச்சிருக்காங்க அப்படின்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து போவதுதான் அதனுடைய சம்பிரதாயம். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப குதூகலமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லாம கணவன் ஒரு தனி பாதை, மனைவி ஒரு தனி பாதை, கணவனுக்கும் மனைவிக்கும் முரண்பாடுகள், மனைவி கணவன் சொல்வதை கேட்பதில்லை, கணவன் மனைவியை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைன்ற ஒரு கடமையிலிருந்து வெளியில போவது, இது எல்லாம் எங்க போய் விடுகின்றது? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவாகரத்து, பிரிப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வருகின்றது. ஸ்ரீல பிரபுபாதர் அருமையா சொல்லுவார். ஸ்ரீல பிரபு என்ன சொல்வார் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்கக்கூடிய பிரிவு அல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தர்க்கம் அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாதமை, அது எதனால வருது அப்படின்னா, நிறைய நேரங்களில பெண்களினுடைய அந்த ஒரு மதி கலங்கிய விஷயம் அல்லது பெண்களுடைய சுபாவத்தின் காரணமாக வருகின்றது அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறார். இது எங்க நடக்குது? இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த ஒரு குடும்பம் எது? சிவபெருமானும் சதியினுடைய குடும்பம். அங்கேயே இந்த மாதிரி 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள், வெவ்வேறு விதமான இயக்கங்கள், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் போகக்கூடிய அவல நிலை அங்கேயே இருக்கு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப அடுத்த நிலைக்கு வருவோம். அடுத்து என்ன வருது அப்படின்னா, சத்தி அங்கிருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி என்ன பண்றா அப்படின்னா, வேக வேகமாக போறான். அடுத்த ஸ்லோகம் சொல்லுதா, வேக வேகமா ஏன் போறான் அப்படின்னா, கொஞ்சம் மெதுவா போனா திருப்பி கூப்பிட்டாருன்னா அவர், சதி நீ போக வேண்டாம் அப்படின்னு கணவர் சொல்லிட்டாருன்னா அவருடைய கட்டளைக்கு மீறி போக முடியாது. அவர் போக வேண்டாம்னு சொல்லல, அதற்குரிய காரணங்களை மட்டும் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும். அவர் திருப்பி மனசு மாறி போகக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டாருன்னா என்னால போகவே முடியாது. அதனால என்ன பண்றான், அப்படியே வேகத்துடன் கிளம்புறாங்க இல்லையா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம் அப்படின்னா, கதவ்யதஹா என்ன, தன்னுடைய நிலையிலிருந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்துல வேக வேகமாக போகின்றாள் அவர். அவளுக்கு பின்னாடி எல்லாரும் போறாங்க. யாரு? அனுச்சராகனா என்ன, தன்னுடைய எஜமானனுடைய மனைவி தனியா போறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எஜமானனுடைய அனைத்து படைகளும் போறாங்க. நந்தி பகவான் போறார், எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. அவங்க எல்லாரும் போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றனர். எல்லாரும் அவங்க கூட கிளம்புறாங்க. அப்ப அங்க போய் சேர்றா. எங்க சேர்றா? தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய வேள்வி இருக்கு இல்லையா, அந்த வேள்வியில அவர் போய் சேர்றா. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கு. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கு. வேத மந்திரங்கள் மூலியமா மிகப்பெரிய ஒரு வேள்வி நடந்து கொண்டிருக்கு. எல்லா விதமான தேவர்கள், எல்லா விதமான தெய்வீக பெண்கள், தெய்வீக ஆண்கள், பிரஜாபதிகள் எல்லாரும் அங்க இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வேள்வி உலகத்தினுடைய பாலர்களுக்காக நடத்தப்படுகின்றது. அப்ப அங்க இப்ப யாரு வரா? முத்தேவர்கள்ல ஒரு முக்கியமானவருடைய மனைவி சேர்றாவ. யார் அவ? தக்ஷன் நடத்தக்கூடிய கர்த்தாவினுடைய பெண். அது ஒரு விஷயம். அந்த வேள்வியில கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் 3 பேருக்கு போய் சேரணும். பிரம்மதேவன், சிவபெருமான், விஷ்ணுவிற்கு. அதுல சிவபெருமான் அழைக்கவே படலங்க. அவர் அழைக்கப்படாத போதிலும் அவருடைய மனைவி வந்திருக்காங்க அதனுடைய வேள்விக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தாவாகிய தன் தந்தையோ அல்லது நடத்தக்கூடிய வேள்வி நடத்தக்கூடிய பிராமணர்களோ அந்தணர்களோ அவரை அழைச்சிருக்கணும். யாரும் அவளை அழைக்கல. எல்லாரும் என்ன பண்றாங்க? தக்ஷன் மீது பயத்தின் காரணமாக அவளை கண்டதும் கண்டுகொள்ளாத நிலையில் அவர்கள் மாட்டு வேள்வியில் தன்னுடைய
இதை தன்னுடைய எல்லா கான்சென்ட்ரேஷனும் வச்சிருக்காங்க. அப்ப இதுதான் நடந்து கொண்டிருக்காங்க. உடனே அந்த சூழ்நிலை அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவலநிலை ஏற்படுத்துகின்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, போன வாரம் சிவபெருமான் இதையே தான் சொன்னார். அவர் நீ இங்க இருந்து அங்க போன அப்படின்னு சொன்னா உனக்கு அங்க யாரும் உனக்கு அரவணைக்கு கூட யாரும் வரமாட்டார்கள், உன்னை ஒரு துச்சமான நிலையில் நிப்பாட்டி விடுவார்கள் அப்படின்னு சொன்னார் அவர். நடந்ததே இன்னைக்கு. அதுதான் சாதுக்கள், அதுதான் பரம வைஷ்ணவர்கள், அதுதான் பரமஹம்சர்கள். அவர்களால் என்ன நடக்கும், எப்படி இந்த ஒரு விஷயம் போய் சேரும் அப்படின்ற விஷயத்தை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன நடந்ததுங்க? உடனே அவருடைய சதி தேவியினுடைய தாயார், அவருடைய எல்லா விதமான தங்கைகள், அக்காக்கள், சகோதரிகள், சகோதரி எல்லா பெண்களும், குறிப்பாக பெண்கள்லாம் அவளை அரவணைத்து அவளை அழைத்து கொண்டு செல்றாங்க. இங்க மறுபடியும் என்ன வருது? திருப்பி மைத்ரேயி ரிஷி என்ன சொல்றார்? இதுதான் திருப்பி பெண்களுடைய அந்த ஒரு மென்மையான ஒரு இதயத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கருவத்துல நாங்க போக மாட்டோம், நாங்க போய் அவங்களை எதுக்கு அழைக்கணும் அப்படின்ற அப்படியே ஒரு கருவத்துல உட்கார்ந்துருக்காங்க. தக்ஷன் போய் அழைக்க மாட்டார், ஏன்னா சிவபெருமானுடைய மனைவி வந்திருக்காங்க. என்னுடைய பொண்ணுன்னு பார்க்கல அவர், சிவபெருமானுடைய மனைவி வந்தாச்சு. ஆண்கள் போய் யாருமே அவளை போய் அழைக்கல. பெண்கள் என்ன பண்றாங்க? தந்தை தாயா இருக்கட்டும், அப்படியே கண்ணீர் மல்க அவளை போய் அரவணைத்து அவளை உள்ள அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இது நம்ம எப்பொழுதும் பார்க்கக்கூடிய விஷயம் தான். எப்பொழுதும் ஆண்களுடைய சுபாவம் எது, பெண்களுடைய சுபாவம் எது அப்படின்றத பார்க்கிறோம். இது என்ன ஆகுது? சதி தேவிக்கு ஒரு விதத்துல மனதுல ஏக்கத்தை கொடுத்தாலும், அட்லீஸ்ட் நமக்கு என்ன நினைக்கிறா அப்படின்னா, தன்னுடைய தாயாரும் தன்னுடைய சகோதரிகளும் என் மீது பாசமாக இருக்கின்றார்களே அப்படின்றது மனதை தேத்திக் கொள்கின்றாள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப அடுத்த விஷயம் என்ன வருது? அவர் அடுத்து என்ன பண்ண போறா, அடுத்தவ என்ன பேச போறான்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இது 4வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா, முதல்ல சௌந்தர்யா சம்பிரஷ்ன சமர்த்தவியத்தையா வார்த்தையா மாத்ராச்ச மாத்ரு ஸ்வர்ஷ்பீர்ஷ சாதரம் தத்தாம் சபாரியம் வரம் ஆசனம் சசா நாதத்த பித்ராரி பண்டிதா சதேஹே. அருமையான வார்த்தைகள் இது. சௌந்தர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா. சௌந்தர்ய என்ன, உண்மையான அவளை எப்படி வரவேற்கணுமோ வரவேற்கத்தக்கக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்தை செய்தார்கள். யார் செய்தா? தன்னுடைய சகோதரிகள் பண்ணாங்க. சமர்த்த வார்த்தையானா என்ன? அவளை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினார்கள். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வராங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரார், அவரை என்ன பண்ணுவோம்? அழைத்து சொல்லி செல்வோம் உள்ள, மென்மையான வார்த்தைகளை பேசுவோம். அவர் உட்காரத்துக்கு ஒரு அழகான ஒரு ஆசனத்தை கொடுப்போம், அவர் அருந்துவதற்கு ஏதாவது ஒரு தேநீரை கொடுப்போம், அல்லது ஒரு நீரை கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அதேதான் அவங்களும் பண்றாங்க. அடுத்து என்ன? மாத்ரு ஸ்வர்ஷுபிஹிர். மாத்ரானா என்ன? மாத்ரானா மதர்னு சொல்றது இங்கிலீஷ்ல, அதான் மாத்ரா. நம்ம தமிழ் என்ன சொல்றோம்? தன்னுடைய தாய். தாயினுடைய அவருடைய சகோதரிகள், நம்ம உள்ள அத்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தாய் மற்றும் தாயினுடைய சகோதரிகள். அவங்களும் என்ன பண்றாங்க? சாத்ருஷாம் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவளை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் பார்த்தோம். தத்தாம் சபாரியம் வரமாசனம் ச. அவளுக்கு என்ன பண்றாங்க? கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு, அவள் அமர வேண்டிய ஒரு இடத்தையும் கொடுக்கின்றார்கள், அவளுக்கு தர வேண்டிய சில அன்பளிப்பையும் தருகின்றார்கள். அப்புறம் என்ன ஆகுது? கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடைசி லைன் ரொம்ப முக்கியமான லைன். அது நாதத்த பித்ரா. ஆனால் இதை அனைத்தையும், அவர்கள் கொடுத்த அனைத்தையும் ஏற்க மறுக்கின்றாள் சதிதேவி. ஏன் ஏற்க மறுக்கின்றாள்? அவ யாரோ ஒருத்தர் நம்மளை அரவணைத்து செல்கின்றாங்க, நமக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள். ஏன் அதை ஏற்க மறுக்கின்றா? அவ ஏன் ஏற்க மறுக்கின்றா அப்படின்னா, பித்ரா, தன்னுடைய தந்தையிலிருந்து வரலையே, தந்தை என்னை ஏற்க மறுத்துட்டாரு, என்னுடைய கணவர் சொன்ன மாதிரி நடந்து விட்டது, என்னுடைய தந்தை என்னை உதாசீனப்படுத்துவார்னு துல்லியமாக சொன்னாரு, அதே மாதிரி நடந்து விட்டது அப்படின்னு அவ வருத்தம் அடைகிறான். தந்தையினுடைய என்ன சொல்றது, அந்த மௌனம் அவளை கொள்கின்றது. தன்னை பார்க்கவும் இல்லை, தன்னை வான்னு சொல்லக்கூட இல்லை, தன்னை அழைக்கவும் இல்லை, தான் வந்ததை கூட கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாரே அவள் அப்படின்னு பார்க்கின்ற அவள். இதுல குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, தக்ஷனுடைய 17 குழந்தைகள்ல கடைசி தான் சதி. நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் என்னைக்குமே என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கடைசி குழந்தை மீது அவ்வளவு பாசம் இருக்கும். அந்த கடை குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடைசி குழந்தைக்கு மீது அவ்வளவு பாசங்கள் இருக்கும். அப்ப சதி தேவிக்கு தக்ஷனுடைய கடைசி குழந்தை பெண் குழந்தை,
அளவுக்கு அதிகமான பாசத்துடன் வளர்த்திருக்கார் அவர். அவளுடைய மிக 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 பாசக்கார பெண் அப்படின்னா சதிதேவி தான். ஆனா என்ன ஆச்சுன்னு பாருங்க, அகங்காரம், மனிதனுடைய அகங்காரம் எங்க போய் புத்தனை வைக்கிறது அப்படின்னா இங்கதான் வைக்கும். அப்படிப்பட்ட பாசமான தன்னுடைய புதல்வியை அவர் தன் புதல்வியாக பார்க்கவில்லை, தன்னுடைய எதிரியினுடைய மனைவியாக பார்க்கின்றார் இல்லையா? அதான உண்மை. இப்ப என்ன ஆச்சுங்க, அவர் வந்து தன்னை ஒரு புதல்வியாக பார்த்திருந்தார் அப்படின்னா அவளுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு சோகம் வந்திருக்காது. தன்னுடைய எதிரியினுடைய மனைவியாக பார்க்கின்றார் அவர். எதிரியுடைய மனைவினா என்னாரு? சிவபெருமானினுடைய மனைவி. அவருடைய எதிரி சிவபெருமான். ஏன்னா சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கு, நம்ம நிறைய பார்த்தோம் அதை. அப்ப சிவபெருமானினுடைய ஒரு மனைவியாக பார்த்ததுனால அவளுக்கு என்ன ஆச்சு? தகுந்த மரியாதை கொடுக்கல. அவர் வரதை வந்து அவர் கண்டுகொள்ளவில்லை. அவளை தான் பார்க்காதபடி வைத்து விட்டாரே அப்படின்ற விஷயத்தின் மீது அவளுக்கு பாவம், ஒரு ஏக்கம், ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, நாம தவறு செய்து விட்டோமோ, கணவன் சொன்னதை கேட்க மறுத்து விட்டோமோ அப்படின்ற விஷயத்தை அவர் பார்க்கின்றாள்னு பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம். இதுல என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பௌதிக விஷயங்கள்ல அந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று, அதனாலதான் என்ன சொல்றோம், நாம் உடல் இல்லை ஆத்மான்ற விஷயத்தை புரிந்து கொள்வது அப்படின்றது, நடைமுறைப்படுத்துவதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம். நிறைய பேர் சொல்லலாம், நான் உடல் இல்லை ஆத்மான்னு எனக்கு தெரியும், நாமெல்லாம் ஆத்மாக்கள், நம்மளால அந்த உடல் இல்லை, உடல் அழியக்கூடியது அப்படி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில அதை நிர்ணயம் செய்வதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு நிறைய பேருக்கு. நம்மளும் பார்க்கிறோம் இல்லையா? உடல் சார்ந்த பற்றுகள், உடல் சார்ந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, உடல் சார்ந்த இயக்கங்கள், உடல் சார்ந்த அனைவரை நண்பர் எதிரின்னு பார்க்கக்கூடிய நிலை, உடல் சார்ந்து அவர் விருப்பு வெறுப்புன்று பார்க்கக்கூடிய அந்த பிரிவு எல்லாம் இங்க இருந்து வருது, உடல் சார்ந்து வருது. ஆத்மாவிற்கு இதெல்லாம் கிடையாது. இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு செய்யணும். என்ன அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய உறவு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிரந்தரமற்றது அப்படின்ற விஷயத்தை இந்த லீலைகள் மூலியமா நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை வந்து திருப்பி திருப்பி பாகவதம் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா, உறவு முறைகள் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். இல்லைன்னா பாருங்க, 17 குழந்தைகள், அந்த 17 குழந்தையில கடைசி குழந்தை மீது அவ்வளவு பற்றுடன் இருந்தார் அவர். இன்னைக்கு என்னாச்சு? அவள் வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நம்மளுடைய உறவு முறைகள் வந்து, நம்மளுடைய காழ்ப்புணர்ச்சி நம்ம உறவு முறைகளை கூட பார்க்க இனி நடக்குது. நிறைய பேர் வீட்டுல அண்ணன் தம்பி ரொம்ப பாசமோட இருக்காங்க, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி சண்டை போட்டு சொத்தை பிரிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் பாசமோட என்ன பண்றாங்க அப்படின்னா அன்போட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் விவாகரத்து கேட்கிறாங்க. எங்க நடக்குது இதெல்லாம்? எதனால் நடக்குது அப்படின்னா, உடல் சார்ந்த சிந்தனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர வேண்டும் அப்படின்ற விஷயம். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலும் என்ன பண்றோம்? பிரிவை போய் உருவாக்குது. நடக்குதா இல்ல இன்னைக்கு காலகட்டத்துல? அதனால நம்ம இதை பார்த்தது என்ன ஆச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஏக்கத்தை கொடுக்குது. அடுத்த ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா, அவள் அடுத்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கின்றாள். என்ன கவனிக்கின்றா அப்படின்னா, நடத்தக்கூடிய வேள்விகள் சாஸ்திரத்தின் முறையாக 3 தேவர்கள், முக்கியமான தேவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் அந்த வேள்வியில. அதுல சிவபெருமானினுடைய ஸ்லோகங்கள் வரவே இல்லை, அது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப எப்படி யோசிக்கிறா அப்படின்னா, என்னுடைய கணவனை அழைக்கவும் இல்லை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய வேள்வியில் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை இங்கு. அது அவளுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை உண்டாக்குகின்றது. அவர் என்ன சொல்றா அப்படின்னா, தன்னுடைய கோபத்துல அந்த அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கண்கள் மூலியமா தன்னுடைய தந்தையை அப்படியே வந்து சுட்டெரிக்கக்கூடிய பலத்தை எடுப்பறுகிறாள். அவன் அவ்வளவு கோபத்துடன், கடும் கோபம், ரோஷேன அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். ரோஷேன, ரொம்ப ரோஷத்துடன் பார்க்கிறாங்க. அப்ப இது உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து அவருடைய சகாக்கள் வந்திருக்காங்கல்ல, நந்தி தேவர், அப்புறம் அவருடைய சிவபெருமானை வந்து கடைபிடித்து செல்லக்கூடிய அனைத்து நபர்களும் அவங்க உடனே தன்னுடைய ஆயுதங்கள் எடுக்கிறாங்க போய் தக்ஷனை கொல்றதுக்கு. இவன் உடனே அவளை சமாதானப்படுத்துறான். இது வந்து தகுந்த நேரம் இல்லை, அவர் தன் வேலையை செய்கின்றாள், அவருடைய நிலையை காட்டிவிட்டார், நாம் நம்மளுடைய நிலையை காட்டக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் என்ன பண்றாவ தன்னுடைய நிலையில் உட்கார வைக்கின்றான். இப்ப என்ன பண்ண போறான்னா, அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 4வது ஸ்கந்தம், 4வது அத்தியாயம், அதுல 11வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். 11வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அந்த 11வது ஸ்லோகம் இதுதான். 11வது ஸ்லோகத்துல அவள் வந்து பேச ஆரம்பிக்கின்றான். யார்கிட்ட? தன்னுடைய தந்தைகிட்ட. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கின்றான் அவன். இதை வந்து எப்படி ஒரு தாழ்ந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றான். தேவி உவாச்ச, தேவினா இங்க சதி தேவி. தேவி உவாச்ச, ந யஸ்ய லோகே அஸ்தி
அதிசாயனோ பிரியः ததா பிரியோ தேகபிருதாம் பிரியாத்மனः தஸ்மின் சமஸ்தாத்மனி முக்த விரக்தே அர்த்தே பவந்தாம் ககத்ம பிரதீபயேத். எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இது. என்ன அப்படின்னா, ந யஸ்ய லோகே, ஏதாவது லோகத்துல யாராவது இருக்காங்களா? ந யஸ்ய லோகே அஸ்தி, இருக்காங்களா? அதிசயன பிரியக, அவருக்கு எதிரியாகவோ அல்ல அவருக்கு வெறுப்புடன் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா 3 லோகத்துல? நீங்க பாருங்களேன் அப்படின்னு கணவர் தன்னுடைய தந்தையிட்ட கேட்கிறார். அவர் யாருமே இல்ல. சிவபெருமானுக்கு எதிரி யாரு? யாரும் எதிரியா இருக்க முடியாது. சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர் யாரு? அனைவரும் பிரியமானவர். ஏன்? அவள் மிக உயர்ந்த வைஷ்ணவர் இல்லையா? பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு ந துவேஷோ அஸ்தி ந பிரியஹா. எனக்கு இவன் மேல துவேஷம், இவன் எனக்கு பிரியமானவன் யாரும் கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு, எல்லா உயிர்வாழிகளும் எனக்கு பிரியமானவர்களும் துவேஷங்களும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார் அவர். அப்ப அவருடைய வழிநடையில் வரக்கூடிய சிவபெருமானும் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ததா பிரியோ தேகபிருதாம் பிரியாத்மனஹ, யாராவது ஒருத்தர் இந்த தேகத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்துல அவங்க கண்டிப்பாக சிவபெருமான் மீது மிகுந்த பற்றுடன் இருக்கவே வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன? தஸ்மின் சமஸ்தாத்மனி முக்த வீரகே, அவருக்கு தேவையில்லாமல் யாரிடம் ஒரு துவேஷத்தை வளர்க்கக்கூடாதவர் அவர். வைரகேனா எனிமீஸ் சொல்லுவாங்க. எனிமீஸ்னா என்ன? எதிரிகள் கிடையாது. ரிதே பவந்தம் ககத்ம பிரதிபயேத், ஆனால் இந்த 3 உலகங்களில் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கார் அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. யார் அந்த எதிரி? அது நீங்க தான். அர்த்தே பவந்தாம், ரத்தே பவந்தாம்னா இந்த உலகத்துல பவந்தாம், ஆனால் ஒரு எதிரி இருக்கார். யார் அந்த எதிரி? நீங்க தான் அந்த எதிரி அப்படின்ற விஷயத்தை அருமையாக சொல்லுகின்றாள் அவர். உங்களுடைய ஒரு தாழ்ந்த நிலையை எவ்வளவு ஒரு உன்னதமான நபர் மீது உங்களுக்கு எப்படி அன்பை காட்டணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும், அவருக்கு உகந்த விஷயங்களை பண்ணணும்ன்ற விஷயங்கள் உனக்கு வரலையே அப்படின்ற விஷயத்தை அவர் என்ன பண்றார்? ஒரு தன் தந்தை இவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாரேன்ற ஒரு ஏக்கத்துடன் பேச ஆரம்பிக்கின்றார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம். அங்க இருக்கக்கூடிய அனைத்து அறிந்த பிராமணர்கள், தேவ ரிஷிகள், சப்த ரிஷிகள் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். அவர்களுக்கு சிவபெருமான் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் அந்த வேள்வியினுடைய கர்த்தாவாகிய தக்ஷனுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேவையில்லாமல் தனக்கு அவர் பிரியமானவர், தனக்கு அவர் துவேஷம் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வெளியில காட்டிக்கொள்ளவில்லை. எல்லாரும் அங்க அமைதியாக இருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். இதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? தேவி கூறினாள், உயிர்கள் அனைத்தினும் மிகவும் போற்றுதலுக்குரியவர் சிவபெருமான். அவருக்கு பகையே கிடையாது. அவருக்கு பகையே கிடையாது. யாரு பகையா இருக்காங்க? யாருமே இல்லை. நெருங்கிய அன்பர்களும் இல்லை இல்லையா? பகைவர்களும் இல்லை, நெருங்கிய அன்பர்களும் இல்லை. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு பகைவர்கள் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அவருக்கு அப்ப நெருங்கியவர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. அவர் யாரும் பாரபட்சம் பார்க்க போவதில்லை அப்படின்ற விஷயங்களை உடனே சொல்லுகின்றாள் அவள். எதிரிகளும் இல்லை. எல்லா பகைகளும் இருந்து விடுதலை பெற்ற இவ்வுலகளாகிய ஒருவரிடம் இருந்து உம்மை தவிர வேற யார் காழ்ப்புணர்ச்சி கொள்வர்? வேற யாராலும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்றார். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்? அடுத்து 12வது ஸ்லோகம் அடுத்து வருது. அதுவும் அருமையான ஸ்லோகம் தான். அதுல என்ன சொல்றாங்க? தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவா, தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவோ கிருணந்தி கேச்சின் ந பவாத்ருஷோ த்விஜா குணாம்ச்ச பல்கும் பகூலி கைஷ்ணவோ மகாத்மாஸ்த்வேஷு அவிதத் பவான் கிரகம். எவ்வளவு ஒரு அருமையான ஸ்லோகம் இது. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவா. என்ன அப்படின்னா, இந்த சாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவர்கள் மீது எந்த தோஷமும் பார்க்க மாட்டார்கள். தோஷான் பரேஷாம், பரேஷாம்னு அடுத்தவர், அவர் மீது எந்த தோஷமும் பார்க்க மாட்டார்கள். குணத்தாலும் செயல்களாலும் சிந்தனைகளாலும் அவர் எந்த விதமான துவேஷங்களை வளர்த்துக் கொள்ளாதவர்களுக்கு பேர் என்ன? சாதுக்கள். அப்ப கிருணந்தி கேச்சின் ந பவாத்ருஷோ த்விஜா, உன்னை போல த்விஜான்னு சொல்லக்கூடிய நீ பிராமணன், நீ என்ன பண்ற? இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு விட்டாயே தந்தையே அப்படின்னு சொல்றாங்க. குணாம்ச பல்குன் பகூலி கிருஷ்ணவோ, ஒரு சின்ன அவங்க செஞ்ச தவற கூட அப்படியே
மன்னிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் பிராமணர்களுக்கு உண்டு. ஆனால் பிராமணன் சொல்லக்கூடிய ஒன்னால் அவர் தவறு செய்யவில்லைன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் அந்த தவறை ஒரு பெரிய ஒரு தவறாக காட்டிவிட்டாயே, அது ஒரு தவறுன்றதை வேணும் மேற்கொண்டு அதை மறுபடியும் உன்னுடைய செயல்களின் மூலமால் காட்டிக்கொண்டு இருக்கின்றாயே அப்படின்னு சொல்றாரு அவர். மகாத்மாஸ்வேஷு அவிதத் பவானகம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மகாத்மா, அவரை போல ஒரு உயர்ந்த மகாத்மாவிடம் எப்படி உன்னால் ஒரு குறைகளை கண்டுபிடிக்க முடியுது? அப்படி ஒரு குறை உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா? ரொம்ப அருமையான விஷயம். தோஷா பரேஷா. இதுல என்ன மொழிபெயர்ப்பு என்ன வருது? இரு பிறப்புகளாகிய தக்ஷனே, உம்மை போன்ற மனிதரே அடுத்தவர்களிடம் மிக எளிதில் குறை காண்பர். உன்னுடைய தாழ்ந்த குணம்தான் என்ன பண்ணுது? உன்ன ஒரு இந்த மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவர் மீது குறைகளை கண்டுபிடிக்க ஊக்குவிக்கின்றது அப்படின்ற விஷயத்தை சொல்றார். சிவபெருமானோ மற்றவர்களிடம் குறை காணாததோடு அவர்களிடம் ஏதேனும் சிறிய நல்ல குணம் இருந்ததென்றால் அதனை மிகவும் பெரிதிப்படுத்தி போற்றுவார். அதுதான் வைஷ்ணவனுக்கு அழகு, அதுதான் பக்தர்களுக்கு அழகு, அதுதான் எல்லாருடைய சாதுக்களுக்கு அழகு, அதுதான் துஜனுக்கு அழகு இல்லையா? யாராவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட அவங்களை பாராட்டி அவர்களையும் பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முயல்பவர்கள் தான் சாதுக்கள், பண்டிதர்கள். பண்டிதா சமதர்ஷினகா அப்படின்னு பாகவதம் சொல்லுது. பண்டிதா சமதர்ஷினகா, சமதர்ஷினா பார்க்கக்கூடியவன் பண்டிதன். அப்ப அவர் அந்த மாதிரி ஒரு பண்டிதனா இருக்கார், சாதுவா இருக்கார், மகாத்மாவா இருக்கார். நீ எப்படி இருக்க? அந்த மகாத்மாவிடம் தோஷம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி உள்ள நபராக மாறிவிட்டாயே அப்படின்னு சொல்றார் அவர். தீவினை வயத்தால் அம்மகாத்மாவிடம் நீர் குற்றம் காண்கிறீர். தீய வினை இல்லையா? இதான் தீய வினைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. தீய வினைனா என்ன? நம்மளுடைய தீய வினை அது. அதன் மூலியமா என்ன பண்ணிட்ட? உன்னுடைய தாழ்மையான ஒரு தாழ்ந்த ஒரு நிலையை காட்டி விட்டாயே அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாங்க. இங்க இரண்டு விஷயங்கள் வருது. என்ன விஷயங்கள் வருது அப்படின்னா, ஒன்று, அவளை முதல்ல எப்படி சொல்றாவ? ஒரு பிராமணன் அப்படின்னா அவளை முதல்ல சொல்றா. பிராமணன்னா என்ன? இரண்டு பிறப்புகளை உடையவர்கள் பிராமணர்கள். இரண்டு பிறப்புகள்னா என்ன? முதல் பிறப்பு தாயாரிடம் பிறப்பு, இரண்டாவது பிறப்பு ஞானத்தை பெற்றவிடம் குருவிடம் எடுக்கக்கூடிய அந்த பிறப்பு. அதுதான் என்ன பண்றோம்? தீட்சைன்னு சொல்றோம். நம்ம உபநயனம்னு சொல்லுவோம். உபநயனம் தீட்சைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன பண்றோம்? குருவிடம் நாம் என்ன பண்றோம்? சரணடைகிறோம். சரணடைந்து என்ன பண்றோம்? உண்மையான மெய் அறிவை பெறுகின்றோம். பகவானை பற்றிய ஞானத்தை பெறுகின்றோம். நாம் யார், பகவான் யார், நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற விஷயத்தை குருவினுடைய வாயிலாக புரிந்து கொள்வனுக்கு பேர் த்விஜன் அப்படின்னு பேரு. அப்ப நீங்க என்ன எதுக்காக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறான்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அருமையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவள் இங்க த்விஜான்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு காரணத்துக்காக உபயோகிக்கின்றான். என்ன காரணம்? ஒரு த்விஜன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மெய் அறிவு உடையவன். அவனுக்கு மெய் அறிவு இருக்கிறதுனா என்ன பண்ணுவான்? எது சரி எது தவறு அப்படின்றதை சரியாக பார்க்கக்கூடியவன் அவன் இல்லையா? அப்ப நீ ஒரு த்விஜன்னு சொல்லிக் கொள்கின்றாய், உனக்கு சரி எது தவறு எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய மனோபாவம் இல்லை இல்லையா? அந்த ஒரு ஞானம் இல்லை உனக்கு. அப்ப உயர்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவர்களிடம், அதான் பரமஹம்சர்கள் சொல்லுவோம். ஹம்சான்ற வார்த்தை நான் முதலே சொன்னேன். நம்ம முதல்ல இன்னைக்கு பாகவத மகாத்மியம் ஆரம்பிச்சோம் பாருங்க, 6 மணிக்கு. அப்ப அந்த ஸ்லோகம் வந்தது. பாரமஹம்சியாம். யார் ஒருத்தன் பரமஹம்சனா வாழ்கின்றானோ அவன் எல்லா புராணங்களையும் அப்படி விளக்கிட்டு மெதுவும் பாகவத்தை மட்டும் எடுத்து படிப்பான். ஏன்னா ஹம்சம்னா என்ன? ஹம்ச பறவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலையும் தண்ணியும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தண்ணியை விளக்கிட்டு பாலை மட்டும் குடிக்கும். அதற்கு அந்த ஆற்றல் இருக்கு. இந்த பரமஹம்சர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல் அப்படின்னா, உண்மை என்ன, மெய்ப்பொருள் என்ன, பகவானுடைய வாசஸ்தலம் எங்க அப்படின்றதை எல்லா விதமான விஷயங்களிலும் அகற்றிவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் பரமஹம்சர்கள். அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரிடம் நல்ல குணங்கள் என்ன இருக்கு, இந்த நல்ல குணங்களை அவர்களை எவ்வாறு உணர்த்தி காட்டுவது அப்படின்னு காட்டுவாங்க. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது தேனியை போல. தேனி என்ன பண்ணும்? ஒரு பூல போய் உட்காருது. உட்காரும் போது என்ன ஆகுது? தேனும் இருக்கு, முள்ளும் இருக்கு, இதழ்கள் இருக்கு, சரியான இலைகள் இருக்கு. அதை எதையும் பார்க்கறது இல்லை. அதற்கு தேவை தேன். அந்த மாதிரி இதை பரமஹம்சர்கள் என்ன பண்ணுவாங்க? பகவானினுடைய திருத்தலம், பகவானினுடைய பாதம், பகவானினுடைய சீடர்கள், அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் அவர். ஆனால் உன்னை போல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதற்கு நேர்மாறாக இருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்றான். இதுல அவ சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா,
உனக்கு உன் தந்தைகிட்ட சொல்றாவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது, உங்கள்ட்ட இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்றா பாருங்களேன். உங்கள்ட்ட இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே தந்தையே. என்ன ஆற்றல் அவருக்கு இருக்கான்? என்ன ஆற்றல் அப்படின்னா, மகாத்மாவை கூட துச்சப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைய பேர் கிடையாது. உண்மை அதுதானே. மகாத்மாவையே கீழே காழ்ப்புணர்ச்சியுடன் பார்த்து, மகாத்மாவையே ஒரு மகாத்மாவுடைய நிலையிலிருந்து கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி யாருக்கு இருக்கும்? தக்ஷனை போல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு. அது எதனால வருது அப்படின்ற அடுத்த விஷயத்த சொல்றாரு. எதனால வருது அப்படின்னா, தன்னுடைய உடலை சார்ந்து பார்க்கக்கூடிய எண்ணத்தினால் வருகின்றது இல்லையா? திருப்பி திருப்பி அங்கதான் நிக்கிறது. எங்க அப்படின்னா, உடலை சார்ந்த ஒரு இயக்கம், உடலை சார்ந்த பற்று, உடலை சார்ந்த மமதை, உடலை சார்ந்த அகங்காரம். அகங்காரம் அப்படின்னா என்ன? அகங்காரம். அகம்னா நான், காரம் நான் தான் எல்லாத்தையும் செய்கின்றேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் கர்த்தா அப்படின்ற விஷயத்தை உருவாக்குவதுதான் அந்த அகங்காரம். அந்த அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களையும் அழித்து விட்டு தான் செல்லும் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலியமா புரிஞ்சுக்கிறோம். பாகவதத்துல இன்னொரு விஷயத்துல வருது. என்ன அப்படின்னா, மகியஷாம் பாதரஜோ அபிஷேகம் அப்படின்னு வருது. மகியஷாம் பாதரஜோ அபிஷேகம்னா என்ன? இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மகாத்மாக்களுடைய காலில் வரக்கூடிய தூசுகளை தலையில போட்டுக்கணும். அது என்ன பண்ணும்? நமக்கு அந்த அகங்காரத்தை போக்கும். எதற்காக போய் சாதுக்களை பார்க்கிறோம்? எதற்காக தீர்த்தங்களுக்கு போறோம்? எதற்காக பகவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு தேவாலயங்களுக்கு போறோம்? எதற்காக போறோம் அப்படின்னா, மகியஷாம் பாதரஜோ அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய சாதுக்களை போய் வணங்குறோம், அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள்கிட்ட போய் தஞ்சம் புகுறோம், அந்த சாதுக்களோட நம்ம ஒன்றி பழகிறோம், அந்த சாதுக்களிடம் கேட்கிறோம், சாதுக்களுடைய வார்த்தைகள் மூலியமா வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறோம், அந்த சாதுக்களுடைய கால் தூசி எடுத்து தலையில போட்டுக்கிறோம். எதற்காக? நம்மளுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக. ரொம்ப முக்கியமான விஷயம். அகங்காரத்தை போக்க முடியல அப்படின்னா நாம என்ன பண்ண போறோம்? மேற்கொண்டு 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 பலவிதமான இந்த மாதிரி தக்ஷன் செய்த மாதிரி குறைந்த அறிவு, அவனுக்கு அறிவு அதிகமா இருந்தது, என்னாச்சு இன்னைக்கு? அந்த அகங்காரத்தின் காரணமாக மங்கிய அறிவு வந்து விட்டது. மந்தா சுமந்த மதையோ மந்த பாகியகி உபாதிருத்தகன்னு பாகவதம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த மாதிரி மந்தம் ஆயிட்டான். மந்தமா என்ன பண்றான்? மேற்கொண்டு 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 நிறைய தவறுகளை செஞ்சு கொண்டே இருக்கான். இன்னைக்கு திருப்பி பார்க்க போன நிறைய தவறுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி 14வது ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். 14வது ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா, அவ கடைசியா என்ன பண்ணாவ அப்படின்ற விஷயம் வருது. இந்த 4வது காண்டத்தினுடைய 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம் ஒரு வாட்டி. 14வது ஸ்லோகத்தில் என்ன வருது? இங்க யத்வி அக்ஷரம் நாம கிரேதிரம் நிருணா சக்ருத் பிரசங்கா அகமாசு ஹந்திதத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவானஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா. அழகான வார்த்தை. யத்வே அக்ஷரம், யாருடைய வார்த்தையில 2 வார்த்தைகள் இருக்கு. துவக்ஷரம், அவருடைய பேர் ஸ்ரீ வா. ஷீன்ற ஒரு வார்த்தை, வா ஒரு வார்த்தை, 2 வார்த்தைகள் கொண்டு அவருடைய பேர். அதை சொல்லும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, கிரிதராம் நாம். அதை மக்கள் சொல்லும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? சக்ருத் பிரசங்கா அகமாசு கந்திதத். யார் ஒருத்தர் சிவா அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்களோ, அந்த அக்ஷரம் 2 அக்ஷரங்கள் உள்ள வார்த்தையை சொல்றாங்களோ, அவர் என்ன பண்றாங்க? அகம் ஆஸ்து ஹந்திதத். உடனே அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவங்கள் போக்கப்பட்டு விட்டன. அகம் ஆசு ஹந்திதத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பவித்ர கீர்த்தி, உண்மையான ஒரு பேர் கிடைக்கும். உண்மையான என்ன சொல்றது? ஒரு உண்மையான ஒரு தூய்மை கிடைக்கும். அலங்கிய சாசனம், அவருடைய எந்த விதமான கட்டளையும் என்னைக்கு நிராகரிக்கப்படவில்லை. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? அந்த ஒரு உண்மையான ஒரு சிவம், அந்த சிவம் துவேஷி சிவம் சிவேதரக, அந்த மங்களகரமான சிவமிடமிருந்து நீ அமங்கலத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு அருமையான கேள்வி இது. மங்களத்தினுடைய சாக்ஷாத், மங்களத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, எல்லா உதாரணம் சிவபெருமான். அவருடைய சிவான்ற வார்த்தையை சொல்வதன் மூலியமாக எல்லாரும் மிகப்பெரிய பேரை அடைகின்றனர், பாவத்தை போக்குகின்றனர், மங்களத்தை பெறுகின்றனர். ஆனால் நீ அந்த மங்களகரமான ஒரு இதுல இருந்து எப்படி அமங்கலத்தை எடுக்கக்கூடிய ஹம்ச பறவையினுடைய எதிரியாக காகமாக மாறிவிட்டாய் கேட்கிறாள். அதான உண்மை. காகமாக மாறிவிட்டாள். எப்படி வருது? சதி தொடர்ந்து கூறினாள், எனது அன்பான தந்தையே, நீர் சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டதன் மூலமாக மிகப்பெரிய தவறை செய்திருக்கின்றீர். ஷி மற்றும் வா என்னும் 2 எழுத்துக்களை உடைய சிவா என்றும் நாமம்
ஒருவரது எல்லா பாவங்களையும் நீக்குகின்றது. அவரது ஆணைகள் புறக்கணிக்கப்பட முடியாதவை. சிவபெருமான் எப்போதும் தூய்மையானவர். அவர் மீது உம்மை தவிர வேறு யாராலையும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளவே முடியாது. யாரால காழ்ப்புணர்ச்சி கொள்ள முடியும்? அவரை விட யாராலையும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளவே முடியாது. அப்ப உண்மையா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம உண்மை விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தூய்மையான பக்தர்களாகிய சிவபெருமானை போல நபர்களிடம் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய பாதங்களிலிருந்து வரக்கூடிய தூசுகளை நம்ம தலையில போட்டுக்க இல்லையா? அது என்ன பண்ணும்? நம்மளை மங்களகரமாக மாற்றும். நம்மளை மங்களகரமாக மாற்றக்கூடிய விஷயம் அதுதான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மினா என்ன? நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா அப்படின்ற விஷயத்தை சிவபெருமானினுடைய வாயில் மூலியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். போன வாரம் பார்த்தோம். எப்பொழுதும் வாசுதேவனுடைய நினைப்பில் இருக்கார் அவர். வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? போன வார ஸ்லோகத்துல சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம். வாசுதேவனை பற்றி நினைக்காத ஒரு எண்ணம் என்ன ஒரு எண்ணமா இருக்க முடியும் அப்படின்ற சொல்றார் அவர். அப்ப எப்பொழுதும் வாசுதேவனுடைய திருப்பாதங்களை நினைத்து அவருடைய திருப்பாதங்களை பற்றி போற்றி வாழக்கூடிய சிவபெருமானை நாமும் போற்றி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றினோம் என்றால் நாமும் மங்களகரமான ஒரு வாழ்க்கையை அடைவோம் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு யாரு சொல்லித்தர நமக்கு? அந்த சிவபெருமானிடம் பற்று கொண்டுள்ள சதிதேவி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான்னு பார்க்கிறோம். அப்ப சிவபெருமானை போல உண்மையான சாதுக்களை நாம் என்ன பண்ண முடியாது? நிராகரிக்க முடியாது. சாதுக்களை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. சாதுக்களுடைய குறைவான எண்ணங்களை அதிகமாக பரப்பி சாதுக்கள் தேவையில்லை, நாம படித்தால் போதும், நாம டிகிரி வாங்கினா போதும், கல்வி மூலியமாக அல்லது அறிவியல் மூலியமா நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடியலையே. இன்னைக்கு ஒரு அவல நிலை இருக்கணும். நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு ஒரு அவல நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி போகாமல் பௌதிக முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோன்ற ஒரு அவல நிலை தான் இருக்கு. அதனால சாதுக்களுடைய முக்கியமான பங்கு சமுதாயத்திற்கு முக்கியமானவை அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு வரக்கூடிய கடைசி ஸ்லோகம் நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துகின்றதுன்ற விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம். அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேற்கொண்டு என்ன நடக்க போகுது? அவள் தன்னுடைய தந்தை மீது பழி சுமத்தி விட்டாள். உன்னை போல ஒரு தவறான ஆளை நான் பார்த்ததில்லை, எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கின்றது, உன்னை ஒரு உயர்ந்த மனிதராக நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவ வருத்தத்தை தெரிவிக்கின்றார். சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி நம்ம யாராவது லேட்டா வந்திருப்பீங்க அவங்களுக்காக என்ன பண்றோம்? மறுபடியும் அந்த பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை மட்டும் பார்த்து விட்டு செல்லலாம். பாகவதனுடைய மகாத்மியம் என்ன? நம்ம ஒவ்வொரு வாரம் பார்க்கிறோம். அந்த பாகவதனுடைய மகாத்மியம் இது. 12வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் எத் வைஷ்ணவானா பிரியம். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? மிக உயர்ந்த வைஷ்ணவர் யாரு? சிவபெருமான். அவருக்கு பிரியமானது எது? ஸ்ரீமத் பாகவத புராணம். ஏன்? பாகவதம் தான் வாசுதேவனை பற்றி வந்திருக்கு. வாசுதேவனை பற்றி சதா நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர். யஸ்மின்னு பரமஹம்ஸ்யாம் ஏகம் அமலம் ஞானம் பரம் கீயதே. இந்த பரமஹம்சர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாடுவதன் காரணம் என்ன? அதுலதான் பரம் ஞானம் கீயதே, ரொம்ப உயர்ந்த ஞானம் நமக்கு கிடைக்குது. பரம் ஞானம் கீயதே தத்ர ஞான விகார பக்தி மூணு கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்கின்றது. விகாரம் அப்படின்னா என்ன சொல்றது? நமக்கு ஒரு தேவையில்லா பௌதிக பந்தத்திலிருந்து வெளிப்படக்கூடிய விரக்தி கிடைக்கின்றது. பக்தி கிடைக்கின்றது. நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம், நமக்கு தேவையில்லாத பௌதிக பந்தத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஸ்ரீமத் பாகவதம் தான். தட் சிண்வன் சுப்தன் விசாரணோ பரபக்தியோ விமுச்சையே நரகா. எந்த ஒரு நபர், நரகானா நபர், நீங்களும் நானும் நரகான்னு சொல்லக்கூடியவர்கள், நாம ஸ்ரீமத் பாகவதத்தை நாடி அதை அழகாக கேட்டு அதை வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தினோம் என்றால் நாம என்ன பண்ணுவோம்? விமுச்சையா, நாம இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அதனால அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? ஸ்ரீமத் பாகவதம் பரிசுத்தமான புராணம் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்தமான புராணத்தை தொடுபவரும் பரிசுத்தமானவா மாறுவார்கள். பரிசுத்தமான புராணத்தை யார் நாடுகின்றார்களோ அவர்களும் பரிசுத்தமாக மாறுவார்கள். இது பரமஹம்சர்களுக்குரிய பரமான தூய ஞானத்தை வர்ணிப்பதால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானதாகும். ஒரு தூய ஞானத்தை கொடுக்கறதுனால வைஷ்ணவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு இதை படிக்கின்றனர், நெறிமுறைப்படுத்துகின்றனர். உன்னத ஞானம், துறவு,
பக்தி ஆகிய முறைகளினால் அனைத்து பௌதிக செயல்களிலிருந்தும் விடுபடும் வழியை ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். அதனால என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுறோம், நீங்க கேட்கிறீங்க. என்னுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறிமுறை அங்கமாக மாற்ற வேண்டும். இல்ல அப்படின்னா நாம பார்க்கக்கூடிய அனைத்து லீலைகளும் முதல்ல பார்த்து கொண்டிருந்தோம். பரீட்சித் மகாராஜனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அப்புறம் இப்ப தக்ஷனாகிய யக்ஞனுடைய தக்ஷ யக்ஞம்னு பார்த்து கொண்டிருக்கோம். இது எல்லாம் பார்க்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன நோக்கம்னா, அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டும். எப்படி சாதுக்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, எப்படி நாம பகவானினுடைய வாசஸ்தலத்தை அடைவது, எப்படி நாம உடல்நிலை ஆத்மான்ற விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற விஷயம் எல்லாமே நாம இது மூலமா புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ அடுத்த வாரமும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தக்ஷ 4வது ஸ்கந்தத்தினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய மீதி ஸ்லோகங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் இப்ப கேட்கலாம். ஒவ்வொரு வாரம் போல எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, நீங்க ஆன்மீக கேள்விகளா இருக்கலாம், அல்லது இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியும் உள்ள கேள்விகளா இருக்கலாம், அல்லது ஏதாவது நமக்கு பிராக்டிக்கல் கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த இதுல கையை உயர்த்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாராவது கையை உயர்த்தினீங்க அப்படின்னா நீங்க இங்க நேரடியாக கேள்வி கேட்கலாம், அல்லது யாராவது சேட் விண்டோ மூலியமா நீங்க உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பலாம். யாராவது கேள்விகள் இருந்தால் நீங்க உடனே அனுப்பலாம். அது இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருன்னு, ஆமா, இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆறுமுகம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, மக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஸ்பாயிலிங் அவர் ஆட்டிடியூட். அது நம்மளே சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த பௌதிகமயமான இந்த ஒரு கல்வி முறை நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா, உள்ளது உள்ளபடி பார்க்க முடியாத ஒரு நம்மளை அந்தமாக மாறிவிட்டது. அந்தம்னா என்ன, குருடனாக மாறிவிட்டது. உண்மை அதுதானே. சாதுக்களுக்கு மரியாதை இல்லை, சாஸ்திரங்களுக்கு மரியாதை இல்லை, நாம என்ன பண்ணணும்ன்ற விஷயம் நமக்கு உள்ளது உள்ளபடி புரியவில்லை. என்ன பண்ணி கொண்டிருக்கோம், மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். உண்மை அதுதானே. மிருகம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருந்து கிளம்பிச்சு அப்படின்னா எங்க போகணும்னு தெரியாது, இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமான்னு தெரியாது. அது மிருக வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. அது நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேற்கத்திய ஒரு ஞானம் நம்மளை மனித தளத்திலிருந்து மிருகத்தனமாக மாற்றி விட்டது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சேதுராமன் அப்படின்றவர் கையை உயர்த்திருக்கார். அவர் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. இப்போ சதிதேவி எவ்வளவு விவேகமா அவர்கிட்ட, அதாவது இந்த பெண்டுலம் மாதிரி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா தவிச்சுட்டு இருந்தா. கடைசியில சிவபெருமான் கிட்ட அனுமதி இல்லாம கிளம்பி வந்துடுறாங்களா? ஆமா. சரி சரி, ஓகே. அதான் நடந்தது. அதான் ஸ்லோகங்கள்ல வருது. அதைத்தான் நான் சொன்னேன். சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க அனுமதி இல்லாமல் தன்னுடைய, அதான் சொன்னேன் நான். அதை ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்ணினுடைய அந்த ஒரு மென்மையான ஒரு சுபாவம் அது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய பற்றுகள் அதிகமா தெரியுது, உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய மனோவா அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால் என்னாச்சு, ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல சொல்லுவோம் என்ன அப்படின்னா, ஒரு இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் சொல்லுவோம். இம்பல்சிவ் டெசிஷன்னா என்ன, ஒரு விஷயத்தை ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் கிடையாது. உடனே ஒரு முடிவு எடுக்கிறது, இப்படி பண்ண போறோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவு. அந்த மாதிரி எடுத்தாவ அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத அடுத்த வாரம் நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி அவள் எடுத்த ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகத்துல, ஒரு உத்வேகத்துல எடுத்த ஒரு முடிவு. என்ன முடிவு, கணவனை விட்டு தன்னுடைய தந்தையை பார்க்கணும், தன்னுடைய உறவினர்களை பார்க்கணும், தன்னுடைய வேள்வி நடத்தக்கூடிய மிகப்பெரிய அந்த யக்ஞத்தை பண்ணணும், பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல போனா பாத்தீங்களா, அதனுடைய மிகப்பெரிய விளைவு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.